நங்கவரம் பகுதியில் மரியாதைக்குரிய திருமதி கனகாம்மாள் அவருடைய கணவரும் எனக்கு பாசத்திற்குரிய அன்பு தம்பி PM ராஜ்குமார் அவருடைய தந்தையுமான பெரிய முனுசாமி அவருடைய மறைவையொட்டி பணத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அசுர நேரத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற வீரமலை மரியாதைக்குரிய வளர்மதி வரவேற்புரையாற்றிருக்கிற அன்பு தம்பி சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாவை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் படத்திறப்பு செய்து இறுதியாக நினைவேந்தல்களை நடத்துவதற்காக வழிநர்களும் தன்னுடைய கவிதையை முறையை பயன்படுத்திக் கொண்டு நமது மரியாதைக்குரிய கவிஞர் எனது பாசத்திற்குரிய அறிவிப்பாளர் வெண்ணிலவன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறந்த சமூக அரசியல் இயக்கங்களோடு சேர்ந்து ஒரு சிறப்பான உரையை நடத்தி அமர்ந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அறிவிப்பாளர் சிவகுமார் அவர்களே, அண்ணன் ராஜசேகர் அவர்களே, மற்றும் இங்கே தலைவர் கலந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, என்னோடு வழங்கி வந்திருக்கிற மக்கள் புரட்சி கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய கே. கோவிந்தமணி அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு தம்பி வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, இங்கே அருமை தந்தையை எழுந்திருக்கிற பிள்ளைகள், உறவினர்கள், ஊரார் மற்றும் அத்தனை பேருக்கும் இது ஒரு வியப்பாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இறப்பின் போது நான் இங்கே அந்த இறப்புக்கு வந்திருந்தேன். அவர்களிடமே பெரிய கூட்டமாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொண்டேன், அப்பா அவர்களுக்கு ஒரு படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி வைக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பியை நான் வாழ்த்துகிறேன். தந்தை தந்தை என்பதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சிறந்திருக்க மந்திரம் இல்லை என்கின்ற அந்த இடத்தை நிரப்பியிருப்பவர் தந்தை. தாயை விட சிறந்த கோவில் இல்லை. நீங்கள் எத்தனை மடங்கு மந்திரங்களை வேதங்களை எடுத்து கொண்டாலும் கூட தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அந்த இடத்தை தக்க வைத்திருப்பவர் தான் தந்தை. என்னுடைய தந்தை இறந்த பிறகு என்னுடைய மோதலிலே ஒரு செய்தியை நான் பதிவிட்டேன். தந்தை இருப்பவர்களுக்கு அலட்சியம், இல்லாதவர்களுக்கு தெய்வம். இதை நான் பதிவிட்டேன். தந்தை என்றால் தந்தையுடைய டெபினிஷன் என்ன? தந்தை இருப்பவர்களுக்கு அலட்சியம், இல்லாதவர்களுக்கு தெய்வம் என்ற ஒரு செய்தியை பதிவிட்டேன். அந்த அடிப்படையில் தான் இங்கே தந்தை அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கங்கவரம், கட்டவரம் போன்ற பகுதிகள் எல்லாம் நம்முடைய பட்டியலின மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி. இங்கெல்லாம் சாதிகள் என்பது அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு பெரிய நிகழ்வு இருக்காது. ஆனால் காவல்துறைக்கும் கங்கவரம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டியலின மக்களுக்குமான தகராறு ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்திற்கும் ஏற்படாது, எந்த கிராமத்திற்கும் நடந்திராத ஒரு மிகப்பெரிய புரட்சி கங்கவரம் பகுதியில் நடந்தது. இங்கே ஒரு 6 பேரை கைது செய்ய வேண்டும் என்று கடலாடி காவல்துறை கைது செய்தார்கள். இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை
இங்க இருக்கிற 6 பேரை காவல் நிலையத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை குற்றவாளிகள் 6 பேரை கொடுத்தால்தான் நான் இவர்களை விடுவேன் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் ஒரு செய்தியை பதிவிட்டேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை உயர் காவல்துறை அதிகாரிகளும் அங்கே திருவண்ணாமலையிலே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் இன்றைக்கு கந்தமரத்திலே ஏற்பட்டதை போன்று இந்த மாவட்டம் முழுவதுமாக நம்மை மடக்கி விடுவார்கள், காவல்துறை அதிகாரத்தை முடக்கி விடுவார்கள், காவல்துறையை செயல்பட விடாமல் தடுத்து விடுவார்கள் என்று அச்சத்தில் அங்கே அனைவருமே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இங்கே அச்சப்பட்டுக் கொண்டிருப்பது முற்றிலும் மாறுபட்ட கருத்து என்று நான் பேசினேன். அப்பொழுது உதவி ஆய்வாளராக இருந்து அண்ணாதுரை நிலைக்கு அப்பொழுது நான் சவால் விட்டேன். என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த 6 பேரை நான் உங்களுக்கு கைதுக்கு தருகிறேன், அங்கே சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் இங்கே சவால் விட்டு பேசினேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக கொண்டுள்ள பகுதியிலே மக்கள் பாதிக்கப்படாமல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் பல்வேறு அரசியல் இயக்கங்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இந்த மாவட்டத்திலே வீரியமாக வளர்ந்த பகுதி என்று சொன்னால் கந்தவரம், கட்டவரம் போன்ற பகுதிகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கண்டிராத போராட்டங்கள் கிடையாது. இந்த மாவட்டத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும், இந்த மாவட்டத்திலே காவல்துறை ஒடுக்குமுறையாலும் அல்லது சாதியினுடைய ஒடுக்குமுறையாலும் அல்லது மத கலவரத்தினாலும் சாதி கலவரத்தினாலும் நான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அடிப்படை நோக்கம் என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை தொட்டிருக்கிறோம். ஆனால் பட்டியலின மக்களுக்கான அதிகாரம் தான் என்ன? நம்முடைய ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே நடத்த போகிறோம்? தொடர்ந்து தியாகத்தை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம், உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பு தம்பி நாகராஜா ஒரு சரியான செய்தியை சொன்னார். கடந்து முடிந்த மக்களவை தொகுதியிலே கூட என்னுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டியலின மக்கள் பகுதிகளிலே, குறிப்பாக சேரி பகுதிகளிலே நான் வாக்கு கேட்க மறுத்து மௌனத்துக்கு சென்றிருக்கிறேன். என்ன காரணம் என்றால் என்னுடைய தம்பிமார்களுடைய இதயம் அழித்துவிடக் கூடாது. அவருடைய இயக்கத்திலே கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதனால் நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, நம்முடைய மக்களிடத்திலே வாக்கு கேட்க கூடாது என்று நான் மௌனத்தில் சென்றிருக்கிறேன். அனைத்து சாதி இந்து பகுதிகளிலும், அனைத்து பஜார்களிலும், அனைத்து பேருந்து நிலையங்களிலும் நான் மிக கடுமையான வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறேன். என் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தமிழ்மார்கள் விடுதலை சிறுத்தைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சிறு கலங்கமும் நான் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மௌனத்தில் சென்றிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய வேதனை தான் இந்த மக்கள் இந்த வாக்குடைய வலிமை தெரியாமல், இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகளுடைய வலிமை தெரியாமல் இவர்கள் இவ்வளவு எளிமையாக சாதி இந்துக்களுக்கு, திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து விடுகிறார்களே என்ற வேதனை தான். ஆனாலும் வேறு வழியில்லாமல் நான் கடந்திருக்கிறேன். எதற்காக இதை குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே 15 லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிக குறைவான தொகையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரசுக்கு தமிழகத்திலே 1957-67க்கு முன்னால் இருந்த காங்கிரசுக்கு 10 மக்களவை தொகுதி கொடுத்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் பேசுவதற்காக நான் வரவில்லை என்று சொன்னாலும் கூட அரசியலை பேசிதானே ஆக வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். 10 மக்களவை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற அத்துணை இயக்கங்களும் வாக்களித்து, அத்துணை மக்களும் வாக்களித்து 10 மக்களவை தொகுதி வெற்றி பெறும் என்று நினைத்திருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற அத்துணை பேரும் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 தொகுதி கொடுத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். தம்பி பர்வதாவுடைய தந்தையார் படத்திருப்பிலே பேசியிருக்கிறேன். குறைந்தபட்சம் 10 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கேட்க வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன். என்ன காரணம் என்றால்,
பெரும்பான்மை மக்களாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் நாம் தான் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையாக வாக்களிக்கிறோம். ஆனால் மிக சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் முன்வரிசையில் வைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக என்ன மிஞ்சிவிட போகிறது? நான் இறந்துவிட்டால் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, ஒரு கண்ணீர் அஞ்சலி இவ்வளவுதான் நடந்துவிடப் போகிறது. ஆனால் நாம் இருக்கிற பொழுது ஒரு அதிகாரத்தை, இந்த மக்களுக்கான அனைத்து விதமான அதிகாரத்தை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய உழைப்பு, இதனுடைய தியாகம், இந்த அர்ப்பணிப்பு இந்த மக்களுக்கு யாருக்குமே கிடைப்பது. சிந்தித்து பாருங்கள். இந்த கிராமம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை நிற்க வைத்திருக்கிறார்கள். அனைத்து சேரிகளிலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இயக்கம், அனைத்து அரசியல் இயக்கமும் இப்போது ஆரம்பித்திருக்கிற தம்பி விஜய் ஆரம்பித்திருக்கிற இயக்கம் உட்பட, விஜயகாந்த் ஆரம்பித்த இயக்கம் உட்பட அத்துணை இயக்கத்தின் கொடிகளும் சேரிகளிலே பறந்து கொண்டிருக்கிறது. சாதி இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலை சிந்தை கொடி இன்னும் பரப்பதற்கு முடியவில்லை. அவர் மக்கள் புரட்சியாளர் கொடி எப்படி பார்ப்போம்? விடுதலை சிந்தைகள் கொடி ஏற்றுவதற்கு அது மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது என்ன அரசியல்? என் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் சாதி இந்து கொடி பறந்து கொண்டிருக்கிறார். என் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படை அரசியல் மாற்றம் யாருக்கு நாம் வாக்களிக்கிறோம்? இங்க இருக்கிறவர்கள் பெரும்பான்மையான மக்கள் அவருடைய உறவினராக இருப்பார்கள். எல்லாம் 200 ரூபாய்க்கு ஓட்டளிக்கிறார்கள். இந்த ஓட்டுடைய வலிமை எப்படி வந்தது, எப்படி கிடைத்தது என்று கூட தெரியாது. இந்த ஓட்டிற்காக போராடியவர் சிலையாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஓட்டிற்காக போராடியவர் அவருடைய துணைவியார் இறந்த பிறகு ஒரு செய்தி எழுதுகிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கட்டுரை, ஒரு கடிதத்திலே சொல்லுகிறார். ரமாபாய், அவருடைய துணைவியார் ரமாபாய், ரமா, என்னுடைய துணைவியார் ரமா, உன்னுடைய வார்த்தைகளில் நான் புரிந்து கொள்ளாத 1000 கேள்விகளை உன்னுடைய கண் பார்வை சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பதில் சொல்ல முடியல, உணவு வாங்கி தர முடியல, உணவு வாங்கி தர முடியல. பிள்ளைகள் எல்லாம் பசியால் பஞ்சத்தால் செத்து மடிந்ததற்கு பிறகும் கூட அவருடைய பேனாவை எழுதி கொண்டே இருந்தார். அவருடைய மனைவி அவர்கள் பார்க்க முடியல. ஒரே ஒரு வார்த்தை, 1000 கேள்விகள் என்னுடைய கேள்வியை என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறது, நீ பார்த்திருக்கிற அந்த பார்வை எனக்கு கேட்குதுன்னு சொல்றார். 1000 கேள்வி பதில் சொல்ல முடியல. எதற்காக? லட்சோப லட்ச மக்கள், கோடி கோடியாக உள்ள மக்கள் எல்லாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா, நான் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்? அவர்களுக்கு எதை தர போகிறேன்? உனக்கு தரவில்லை என்பது உனக்கு ஆதரவுதான். ஆனால் உன்னை விட என் மக்கள் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சாதி இந்துக்கள் இங்கு மதவெறி கொண்டவர்கள், சாதி வெறி கொண்டவர்கள் பொருளாதாரத்தால் மக்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன சொல்வது? ரமா என்பதற்காகவே தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதுமாக இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர் சிலையா நின்று கொண்டிருக்கிறார். சிலையா நின்று கொண்டிருக்கிறார். 75 ஆண்டுகள உழைப்பு. ஏறக்குறைய நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே தம்பி ராஜ்குமார் தலைவரான ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறேன். தொடர்ந்து நான் பங்கேற்காத ஆர்ப்பாட்டம் இருக்காது, நான் பங்கேற்காத பொதுக்கூட்டம் இருக்காது, நான் பங்கேற்காத இறப்பு கிடையாது, நான் பங்கேற்காத நினைவு கூட்டம் கிடையாது. எதற்காக என்று சொன்னால், வாக்கு வங்கி அரசியலை உருவாக்காமல் இந்த மக்கள் நீண்ட காலமான போராட்டத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறோம். வாக்குதான் இந்த மக்களுக்கான மரியாதை. துரைமுருகனை போய் பாருங்கள், நேருவை போய் பாருங்கள், செந்தில் பாலாஜியை போய் பாருங்கள். இதெல்லாம் என்ன சாதியை பிறந்தவர்கள், எத்தனை ஆண்டுகள் உழைப்பு. இன்னைக்கு எல்லாருமே வாரிசு அரசியல். துரைமுருகனுடைய மகன் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர். தொடர்ந்து ஆனால் இந்த மக்கள் சிந்திக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், யாருக்கு அதிகமான சாராயம், யாருக்கு அதிகமான கஞ்சா, போதைப் பொருட்கள், எல்லாமே பட்டியலின மக்களுக்கும் பட்டியலின இளைஞர்களுக்கும் கொடுத்து நாளை தலைமுறை 50 ஆண்டு காலத்தில் இந்த தலைமுறை மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்கள் எந்த நிலையில் இருந்தாங்களோ அதே நிலைக்கு தள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற தலைமையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் தமிழகத்திலே கடந்த 10 நாட்களாக ஒரே பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஆம்சானுடைய படுகொலை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எந்த தொலைக்காட்சியை திறந்து பாருங்க,
எந்த பேஸ்புக் எடுத்து பாருங்க, யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, வீட்டுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு இந்த நாட்டில ஒரு உயிர் பாதுகாப்பு கிடையாது. கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார். எழுதி பாருங்க, துப்பாக்கியால சொல்றாங்க. RSS பிஜேபி ஒரு பெண் எழுத்தாளர் அருகாமையிலே கர்நாடகாவில் நீங்கள் பார்க்கலாம். கௌரி லங்கேஷ் ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்போது ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், கோட்சே காந்தியை சுட்டுக் கொண்டிருந்து வெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதவெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டை அவளுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அதை மீட்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய பகுதியில் நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டு காலத்திலே கலசப்பாக்கம் பொது தொகுதியிலே ஒரே ஒரு பட்டியலின இளைஞருக்கும் பட்டியலின அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவருக்கும் எதற்காக சட்டமன்ற உறுப்பினராக கிடைக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவருமே நீங்கள் சிந்திக்க கூடாது என்பதற்கான அத்துணை வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு மத்தியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மக்களை வாக்கு வங்கி இல்லாமல் நமக்கு மரியாதை இல்லை. வாங்க கலெக்டர் ஆஃபீஸ் போறோம்னாக்கா யாரு வந்திருக்கிறாங்கனாக்கா மாவட்ட செயலர் வளர்மதி வந்துருவாங்க, வருஷம் சொல்லணும். இருங்க வெயிட் பண்ண சொல்லுங்க, சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்னவென்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் எந்த இயக்கத்தோடு போட்டியிட்டாலும் கூட 20,000 36 வாக்குகள் நம் கையில் இருக்கணும். மாவட்ட செயலர் சொன்னாதான் ஓட்டு. இல்லை என்று சொன்னால் நாம் அந்த தீர்மானிக்கிற அரசியலை முன்னெடுக்க முடியாது. ஆகவே எனக்கு தொடர்ந்து இந்த மக்கள் மீது அக்கறை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை நம்முடைய காலத்திலே மாற்ற வேண்டும். ஒரு ஓட்டுங்க, ஒரே ஒரு ஓட்டு. இவங்க ஒண்ணு கடபாரம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு நிக்கிறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு தெரியல. 200 ரூபாய் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டி தேர்வு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாய் கொடுக்கிற இந்த ஓட்டுக்கு என்ன மதிப்புன்னு தெரியாதவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அரசியல் இயக்கங்களில் கோடி கோடியால் லட்சம் கோடி வைத்திருக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் புரட்சி கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கான ஒரு அரசியலை, நமக்கான ஒரு அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம் அரசியல் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ராஜ்குமார் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு 20-25 ஆண்டு காலமாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார், தலைமை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை இயங்கெடுத்திருக்கிற அவருடைய தந்தையார் அவரை சொல்லிதான் ராஜ்குமாருடைய தந்தை இருந்திருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. யாருக்கு போறீங்க? ராஜ்குமார் இருக்கிறார், அவருடைய அப்பா காலமாயிட்டாரு. ராஜ்குமார் அப்பாவை சொல்லி ராஜ்குமார் சொல்ல முடியல, பெரிய முனுசாமி மகனாக ராஜ்குமார் சொல்ல முடியல. மாவட்டத்தில் ராஜ்குமாருடைய தந்தை தான் பெரிய முனுசாமி என்று சொல்லுகின்ற நம்முடைய தலைமுறை தான் இந்த மக்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஏற்கனவே பலமுறை முன்மொழிந்திருக்கிற தலைவர் திருமா சொல்லுகிற இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதில் நழுவி விட வேண்டாம். அதிலே உறுதியாக நின்று இந்த மக்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அரசியல் அதிகாரம் தான் நமக்கான தீர்வு என்ற அந்த அடிப்படையை நீங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும், வாக்குகளை தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல் தான் நம்மை நிலைநிறுத்தும். நாளை சந்ததிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கான அரசியலை, தெளிவான அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் கூட கணவரை பிரிந்திருக்கிற தாயார் அவர்கள் மிக வருத்தத்திலே வேதனையிலே இருப்பார்கள். 77 வயது தானே என்று சொன்னாலும் கூட 100 வயதானாலும் அவர் ராஜ்குமாருக்கு தந்தை தான், அம்மா அவர்களுக்கு கணவர் தான். இன்னும் 10 ஆண்டுகள் இருந்திருக்கலாமே, இன்னும் 15 ஆண்டுகள் இருந்திருக்கலாமே என்று அந்த நினைப்போடுதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். இருக்கிற போது என்ன வழிமுறைகளை சொன்னார், அவர் என்ன அறிவுரைகளை சொன்னார், எப்படி பாசமாக இருந்தார், எப்படி பண்போடு இருந்தார், வேலை பிரிவுகளே எவ்வளவு அன்பாக இருந்தார் என்கின்ற நினைவுகளோடு அவருடைய நினைவோடு நாம் தொடர்ந்து இயங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு ஏமாற்று பாசத்தை தான் காட்டியாக வேண்டும். அப்பாவுக்கு இது பிடிக்கும், அப்பாவுக்கு இப்படி இருந்தால்தான் பிடிக்கும், 9 மணிக்கெல்லாம் வந்துடும் சொல்வாரு, பேரப்படையில பாசமா பார்த்து பாரு என்கின்ற அவருடைய நினைவுகள், எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த நினைவுகள் நாம் தொடர்ந்து அவரோடு உறவாட வேண்டிய கட்டாயத்திலே தேவையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த குடும்பம் இவரை பிரிந்திருக்கிற, இவரை இழந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகர்கள்
வேறு வழி கிடையாது. மரியாதைக்குரிய பெரிய முனுசாமி அவர்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நினைப்போடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த இரங்கல் நிகழ்ச்சியில படத்திருப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இங்கு ஒரு அரசியலை சொல்ல வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜ்குமாருக்கு நான் நெஞ்சார நன்றியையும் பாராட்டையும் சொல்லிக் கொள்கிறேன். அப்பா இல்லை என்று வருத்தம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற எத்தனையோ பேருக்கு அப்பா இல்லாமல், அம்மா இல்லாமல், தம்பி இல்லாமல், தங்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த துயரத்தை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். தம்பி அவர்கள் தேர்ச்சி கொள்ள வேண்டும். சமுதாயத்தின் கடமை இருக்கிறது, அரசியல் கடமை இருக்கிறது. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.